ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிவன். இந்த மலைக்கு போனால் பாம்பு சத்தம் கேட்குமா, பூமி நடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா, சில நேரம் லோக்கல் பீப்புள் கூட போக மாட்டாங்களா, ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, நைட்டில் ஃபோன் சிக்னல் டிஸப்பியர் ஆகும்னு நம்பிக்கை. இது இமேஜினேஷனா இல்லாட்டி நாகமலை ஹில்ஸ் ஒரு ரியல் மிஸ்ட்ரியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா இன்றைக்கி? நாகமலை ஹில்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க குவைட் லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு ஹில் ரீஜியன். நாகான்னு பேர் வந்தது எப்படி? ஏன்சியன் தமிழ் கல்ச்சரில் பாம்பு தான் லேண்டோடைய ப்ரொடெக்டர்னும் வாட்டர் சோர்ஸ் கார்டியன்னும் ஃபர்டிலிட்டியோட சிம்பிள்னு நம்பினாங்க. அதனால் பாம்பு இருந்த இடத்தெல்லாம் ஒரு புனிதமான இடமா நம்பியிருந்தாங்க. அதனால் நாகமலைன்னு பேர் வந்துச்சு. லோக்கல் மிஸ்ட்ரி என்னென்னா, லோக்கல் பீப்புள் சொல்கிற ஸ்டோரிஸ் கேட்கும்போது சிம்பிளாக இக்னோர் பண்ண முடியாது. சில டைமில் சில டேஸில் மட்டும் ன்னு சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. எர்த்குவேக் இல்லை, பட் கீழே சம்திங் மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பழைய குகைக்குள்ளே போனால் ஹெவியாக காற்றடிக்குது, மூச்சு டைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நாகபஞ்சமி டேஸில் இங்கே அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும்னு பிலீஃப். அதான் லோக்கல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இமேஜின் பண்ணுங்கள், மார்னிங் நார்மலாக இருக்க பிளேஸ் ஈவினிங் ஆகும்போது திடீர்னு காற்றோடைய சத்தம் கேட்குது, மரங்களோட சத்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சைலன்ஸ் ஹெவி ஆகுது, மைண்ட் கொஷின் கேட்கும், நம்ம தனியாக இருக்கோமா? அந்த இடத்துல தான் ஃபியர் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸ்னேக் சவுண்ட் மிஸ்ட்ரி. ராக்ஸ் கேவ்ஸில் இருக்க நேரோ கேப்ஸில் காற்று போகும்போது ஏலியன் சவுண்ட் எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அதே ஃபினாமினன் தான் பிரிட்ஜஸில் விசிலிங் சவுண்டு வரத்துக்கு பின்னாடியும் டெசர்ட் சாண்ட் சவுண்டுக்கு பின்னாடியும் இருக்குது. ஃபெமிலியரான சவுண்டை தேடி ஸ்னேக் சவுண்டுன்னு பிரைன் அதுவாக இன்டர்ப்ரேட் பண்ணிக்குது. செகண்ட் ஒன், வைப்ரேஷன் ஃபீலிங். நாகமலை ரீஜனில் ஹார்ட் ராக் பிளேட்ஸ், ஸ்மால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. விண்டோடைய ப்ரெஷரும் வாட்டரோட மூமெண்ட்டும் சேரும்போது மைக்ரோ கிரவுண்ட் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். இது டேஞ்சரஸ் இல்லை, பட் பாடி சென்சிட்டிவாக இருந்தால் ஷேக் மாதிரி ஃபீல் ஆகும். சடன் ஃபியர் ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா, ஹில்ஸில் டெம்பரேச்சர் சடனாக ட்ராப் ஆகும், ஆக்சிஜன் லெவல் அன்இவனாக இருக்கும். இது ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும், கூஸ் பம்ப் க்ரியேட் பண்ணும், அலர்ட் மோட் ஆன் பண்ணும். பிரைன் சொல்லும் டேஞ்சர் இருக்குது, ஈவன் இஃப் டேஞ்சர் இல்லைனா கூட. சைக்காலஜி பிஹைண்ட் நாகா எனர்ஜி. ஃபியர், பிலீஃப், சைலன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பவர்ஃபுல்லான இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணும். ஏன்சியன் பீப்புள் பாம்பு கடினா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் சர்வைவல். ஸோ மைண்ட் சேஃப்டிக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் க்ரியேட் பண்ணுது. நாகா எனர்ஜின்னு நம்புகிறாங்க. ஏன் இதே சிமிலர் ஃபீலிங்ஸ் சர்டைன் பிளேசஸில் மட்டும் வருது? வை பீப்புள் டிஸ்கிரைப் சேம் எக்ஸ்பீரியன்ஸ்? சயின்ஸ் சொல்லும் என்விரான்மெண்ட் ப்ளஸ் ஹியூமன் பிரைன் பேட்டர்ன். மிஸ்ட்ரி லவர் சொல்லுவாங்க சம்திங் பியாண்ட் லாஜிக். ஸ்டில் அன்ஆன்சர்டு கொஷின்ஸ் என்னென்னா, வை ஷுட் ஸ்பெசிஃபிக் டேஸ் மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்குது? வை சம் பீப்புள் ஃபீல் நத்திங்? வை ஆன்சியன் டெம்பிள்ஸ் நியர்பை? இதெல்லாம் கோயின்சிடென்ஸா இல்லாட்டி ஏன்சியன் பீப்புள் ஏதாவது தெரிஞ்சு தான் சொன்னாங்களா? நாகமலை ஹில்ஸ் ஹாரர் மூவி இல்லை, பிளாக் மேஜிக் இல்லை, இது நேச்சரோட பவர், ஹியூமன் மைண்டோட மிஸ்ட்ரி. பகலில் இது ஒரு ஹில், பட் நைட்டில் இது ஒரு கொஷின். ஆன்சர் நம்ம மைண்டுக்குள்ளே. நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சயின்ஸை நம்புறீங்களா இல்லாட்டி மிஸ்ட்ரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.